பார்க்கலாம். ஒரு சின்ன கற்பனை. முதல் சீன் சார், ட்ரெயின் வருது சார், ஒரு 250 km/h ஸ்பீட்ல. நீங்க போறீங்க சார் 150 km/h ஸ்பீட்ல. ட்ரெயின் ஸ்டாப்பிங் சார். வாங்குறீங்க சார், முதல் சீன்ல மொக்க வாங்கினாலும் பரவாயில்லன்னு மூச்சை ரெண்டு போய் கடைசி கம்பார்ட்மெண்ட்ல உட்காருங்க சார். நீங்க ட்ரெயின் ஸ்டார்டிங் சார், ட்ரெயின் ஸ்டார்டிங் சார். உடனே வெளில எட்டி பாக்குறாரு ஒரு பேசஞ்சர். அங்க பார்த்தா மிஸ் ஆகுது ஒரு தண்டவாளம். உடனே அங்க இருக்கிற மக்கள்லாம் கேப்டன் எங்களை காப்பாத்துங்க, கேப்டன் எங்களை காப்பாத்துங்க சொல்றாங்க சார். நீங்க உடனே கடைசி கம்பார்ட்மெண்ட்ல இருந்து முன்னாடி கம்பார்ட்மெண்ட் அடிக்கிறீங்க சார். ஜெயிச்சு அப்படியே ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி ரைட் லெக்க வச்சு லெஃப்ட் லெக்கால விடுறீங்க சார். ஒரு கிக்கு டிரைவர் எங்கேயோ போய் விடுறாரு சார். உடனே நீங்க முன்னாடி வந்து ஆடியன்ஸை பாக்குறீங்க சார். உங்க கண்ணை ஃபோக்கஸ் பண்றோம் சார். கண்ணு ரெட்டா தெரியுது சார். பக்கத்துல இருக்க டிரான்ஸ்ஃபார்மரை காட்டுறோம் சார். உங்க கண்ணை காட்டுறோம், டிரான்ஸ்ஃபார்மரை காட்டுறோம், டிரான்ஸ்ஃபார்மரை காட்டுறோம், கண்ணை காட்டுறோம். திடீர்னு டிரான்ஸ்ஃபார்மர் எரியுது சார். பாத்து வெடிக்குது சார். அப்படியே ரெண்டு மேட்ச் பண்றோம் சார். நீங்க உடனே பின்னாடி வந்து அப்படியே ட்ரெயினை எட்டி ஒன்று விடுறீங்க சார். சிங்கிள் வீல்ல ட்ரெயினை இழுத்துட்டே போறீங்க சார். இப்பதான் சார் தெரிஞ்சுங்க கட்டியே போடலான்னு. அடுத்த சீன் சார், 2020 வேர்ல்ட் கப்ல கடைசி பால்ல 36 ரன் அடிக்குது சார். அந்த நேரம் பார்த்து நீங்க வரீங்க சார். அப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கேப்டன் எங்களை காப்பாத்துங்க, கேப்டன் எங்களை காப்பாத்துங்க கத்துறாங்க சார். பேட்டிங் ஆடுறதுனால பரவாயில்லன்னு 3 வாட்டி பிச்சை நச்சு குத்தி போய் நிக்கிறீங்க சார். அவன் பால் போறான் சார், பாலை தூக்கி எறிவீங்க சார். அந்த பால் போகுது பீரியட் தான் எங்கன்னு தரும் போது 36 ரன் சும்மா ஓடியே எறிவீங்க சார். அந்த பால் எங்கதான் போச்சுன்னு அப்படின்னு மேல வேலை பார்த்தா அந்த பால் அங்க ஒரு நட்சத்திரமா நிக்குது சார். அடுத்த சீன் சார், 3 தீவிரவாதிகள் ஹெலிகாப்டர்ல ஏறி எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறாங்க சார். ஆனா அந்த ஹெலிகாப்டர் டேக் ஆஃபே ஆக மாட்டேங்குது சார். என்னன்னு பார்த்தா அந்த ஹெலிகாப்டரோட லக்கையை பிடிச்சி அசால்ட்டா நிக்கிறீங்க சார். அந்த நேரம் பார்த்து ஒரு தீவிரவாதி உங்க மூச்சுல பலாப்படி தூக்கி எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறாங்க சார். ஆனா நீங்க உங்க மானம் கூட முக்கியம் இல்லைன்னு இடுப்புல இருக்க வேட்டியை கட்டி அடிக்கிறீங்க சார். இழுக்கிறீங்க சார் ஹெலிகாப்டர். அந்த நேரம் பார்த்து உங்களை நோக்கி ஒரு 1000 பீரங்கி வருது சார். ஒரு பீரங்கியை தூக்கி முதுல போட்டு மத்த பீரங்கி எல்லாம் சுட்டு கட்டு ஃபுட்பால் ஆட்டு போயிட்டே இருக்கீங்க சார். அப்படியே ஆடியன்ஸ் வந்து பாக்குறீங்க சார். ஒரு கையில ஹெலிகாப்டரும் இன்னொரு கையில பீரங்கி வச்சு ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு 20 பேர் உங்களை சூழ்ந்து நின்னுறாங்க சார். அப்ப என்ன பண்றேன்னு தெரியாம அடிக்கிறீங்க சார். ஒரு 360 சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எங்கேயோ போய் விடுறாங்க சார். உடனே ஆடியன்ஸ் நோக்கி வரீங்க சார். அப்ப சொல்றீங்க சாவுக்கு துணிஞ்சு வந்தாண்டா சமாளம் அடிக்கிறீங்க சார். ராம்போ படம் டைலாக். அடுத்த சீன் சார், நீங்களும் கிருஷ்ணாவும் டைட்டானிக் கப்பல்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க சார். அப்ப உங்க சொப்பை டைட்டானிக் தண்ணி விழுங்குறாங்க சார். அப்ப அங்க இருக்கிற கப்பல் வந்து ஐஸ்வர்ல முட்டி நிக்குது சார். அப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கேப்டனை காப்பாத்துங்க, கேப்டனை காப்பாத்துங்க கத்துறாங்க சார். நீங்க மக்களை காப்பாத்துறதா திஷாவை காப்பாத்துறதா? மக்களை காப்பாத்துறதா திஷாவை காப்பாத்துறதா கன்ஃபியூஸ் ஆகி நிக்கிறீங்க சார். அந்த இடத்துல விடுறதா ஒரு பிரேக்க. பிரேக் முடிஞ்சு வரீங்க சார். என்ன பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி நிற்கும் போது எடுக்கிறீங்க சார் ட்ரெயினா, மாட்டீங்க சார் இடுப்புல. சும்மா டைட்டானிக் கப்பல தர வரைக்கும் இருக்கிறீங்க சார். அந்த நேரத்துல டிஸ்டா கேட்கறாங்க சார், மாமா எங்க என் டூயிட்டு? அப்ப போடுறோம் சார் ஒரு டூயிட்டு. துப்பட்டா உன் கண்ணத்துல அப்பட்டா மறுபடியும் அவங்க தொப்பை நிறுத்தி தான் தண்ணிக்குள்ள விழுந்துறாங்க சார். போறோம் சார் என் டைட்ல தட தண்ணியில. படம் சூப்பர் ஹிட் சார். என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சீன்ல வரும்போதே தெரியலையா படத்தோட டைட்டில் என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? கேப்டன் எங்களை காப்பாத்துங்க, கேப்டன் எங்களை காப்பாத்துங்க.